ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டேக பத்தி பார்க்க போறோம்னா, டெல் அப்படிங்கிற ஒரு டேக பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டேகோட பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த டேக யூஸ் பண்றோம். நம்ம நோட் பேப்பர்லலாம் நோட்லலாம் நம்ம எழுதிட்டு எப்படி ஒரு வேர்ட ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சிருப்போம். சில வேர்ட் வேண்டாம் அப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிப்போம். அதே மாரி இப்போ வெப்சைட்ல எழுதின சில வேர்ட வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிப்போம். இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்றது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த வேர்ட்ல உள்ள மீனிங்கோ இல்லன்னா ஏதோ ஒரு பிளேஸ் முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கும். ஆனா அது இப்ப இல்ல அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிப்பாங்க. அதுக்காக தான் இந்த டேக்க யூஸ் பண்றோம். அந்த டேக்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். இந்த டேக்கோட நேம் வந்து டெல் டேக். டிஇஎல் டெல் டேக் தான் இந்த டேக்கோட நேமு. டெல்லுன்னு எழுதிட்டு இதுல வந்து நீங்க என்னது எழுதுறீங்களோ, இப்போ தமிழ் லாஜிக் தமிழ் லாஜிக்ன்னு நம்ம சேனல் நேம் எழுதுறேன். தமிழ் லாஜிக்ன்னு எழுதியாச்சு. இப்போ ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிக்கும். இப்போ இதுக்கு கீழ வேற ஒரு வேர்ட் எழுதுவோம். H1ல கார்ன்னு எழுதியாச்சு. அதையும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். அந்த வேர்டு இருக்கா? இப்போ இந்த கார் வந்து இந்த வேர்டு வந்து இந்த சென்டென்ஸ்ல இப்ப இல்ல, இப்போதைக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு திரும்ப நான் டெல் டேக்ல போய் டெல் அப்படின்னு போட்டு இதே கார நான் எழுதி நான் திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணேன்னு வைங்களேன், இதுல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிக்கும். இதுதான் இந்த டெல் டேக்கோட பர்பஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோல வேற ஒரு டேக பத்தி பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.